என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பீச் இருக்கு, 3 ஆர்டிஃபிஷியல் பீச் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் பீச் ஆமா. பிளஸ் மோர் தென் ஒரு 25 டென்னிஸ் கோர்ட்ஸ் இருக்கு உள்ள. பிளஸ் வந்து பேஸ்கெட்பால் கிரவுண்ட் இருக்கு, கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, கிளப் ஹவுஸ் இருக்கு, ஜக்கூசி, ஸ்பிளாஷிங் பெரிய கம்யூனிட்டி இல்லையா? ஆமா. மால் இருக்கு, கேஃபே இருக்கு. சோ நீங்க கம்யூனிட்டில இருந்தீங்கன்னா நீங்க வெளியே போவே தேவையில்ல. பிளஸ் 40% ஆஃப் தி ஏரியா வந்து கிரீனரி, 60% தான் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. ஏன் இது வந்து நான் சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் சொல்றோம்னா ஷேர்மோட பேலஸ் அந்த இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா, அது ஒரு பேலஸ். பேலஸ் இங்க தான் வருது. சோ ஒரு கம்யூனிட்டிக்குள்ள அதோட ஓனரோட பேலஸே வரனால அந்த கம்யூனிட்டி எந்த அளவு அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. சோ அந்த மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம சூப்பரா இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆமா. அது தவிர வந்து 13 அபார்ட்மெண்ட்ஸ் வருது, 13 அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஹை ரைஸ் பில்டிங். ஓகே. சோ எல்லாத்தோட ஃப்ளோர்ஸ் பாத்தீங்கன்னா 75 ஃப்ளோர்ஸ் டு அப் டு 95 ஃப்ளோர்ஸ் கூட இருக்கு. சோ இந்த வீடியோ பாக்குறாங்க, அவங்க ப்ராப்பர்ட்டி வாங்கினா ஒரு 3.5 crores இருந்து ஆரம்பிக்குதுன்னா கண்டிப்பா நிறைய பேர் கன்சிடர் பண்ணலாம். ஆமா. சோ ஏன்னா இன்னைக்கு சென்னையில ஒரு சிட்டிக்குள்ள ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கினாலே இந்த பட்ஜெட் வந்து ஆயிடுது. ஷோபா வந்து இந்தியன் பில்டர் பேசிக்கலி. ஷோபா வந்து இன்ஃபோசிஸ் பில்டிங் பெங்களூர்ல கட்டியிருக்காங்க. எத்தனையோ பில்டிங்ஸ் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு ஓன் பில்டிங் சென்னையில இருக்கு, பெங்களூர்ல இருக்கு. பட் அந்த குவாலிட்டி வேற, இங்க இருக்க குவாலிட்டி வேற. இது கிங்டம் ரூலிங். இங்க வந்து ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும். இந்தியாவில் இருக்கிறத இங்க வந்து ஒரு 10 times பெட்டரா இருக்கும். துபாயோட ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது. ஆமா ஆமா, அது மெயின்டைன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா there is a big fine. ஸோ அதனால வந்து இங்க அவங்க யூஸ் பண்ற குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஓகே ஓகே.